Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்தும் வகையிலான ஒப்பந்தம் மேற்கொள்வது பற்றி இன்று ரோமில் ஈரான் அமெரிக்கா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. பேச்சுவார்த்தை முடிவில் ஈரான் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அந்த நாடு மீது குண்டு வீசுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவகாரத்தில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யா, சீனா என்ட்ரி கொடுத்துள்ளன. அமெரிக்கா, ஈரான் இடையே தொடர்ந்து மோதல் உள்ளது. தற்போது டொனால்டு டிரம்ப் அதிபரான நிலையில் அமெரிக்கா, ஈரான் இடையேயான மோதல் என்பது வலுத்து வருகிறது. இதனால் ஈரான் தனது பாதுகாப்புக்காக அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியை தீவிரமாக்கியுள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை. இதனால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் உறுதியளிக்க வேண்டும். அது மட்டுமின்றி இது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று டிரம்ப் ஈரானுக்கு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தை தொடர்ந்து முதற்கட்டமாக கடந்த 12ஆம் தேதி ஈரான் அமெரிக்கா பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தாலும் கூட எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. இதனை அடுத்து இரண்டாம் கட்டமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோமில் அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இதன் முடிவில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயங்க மாட்டேன் என்று டிரம்ப் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அமெரிக்கா, ஈரான் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் புதிதாக 2 நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. அதன்படி ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளன. இப்படியான சூழலில்தான் இன்று நடக்கும் பேச்சுவார்த்தை தொடர்பாக இரு நாடுகளும் முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளன. இதுபற்றி சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லியூ ஜியான் கூறுகையில், ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு சீனா ஆதரவு வழங்குகிறது. ஆனால் அமெரிக்கா தனது நேர்மையை ஈரானிடம் நிரூபிக்க வேண்டும். ஏற்கனவே அமெரிக்கா, ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது. அதனை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்துள்ளது. இதனால் அமெரிக்கா தனது நேர்மையை காட்ட வேண்டும், பரஸ்பர மரியாதையுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். படைபலம் உட்பட பிற வழிகளில் ஈரானும் அழுத்தம் கொடுப்பதை அமெரிக்காவை கைவிட வேண்டும். ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி திட்டம் தொடர்பான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதேபோல ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில், இரு நாடுகளுக்கிடையேயான நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தை ஓமனில் நடந்தது. இது எங்களுக்கு தெரியும். மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இதனை வரவேற்கிறோம். இப்படியான பேச்சுவார்த்தைகள் என்பது ஈரானின் பதற்றங்களை தணிக்க வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்கி தலைமையிலான பிரதிநிதிகள் ரஷ்யா சென்றனர். ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன. இதனால் அமெரிக்காவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்ட விஷயம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றி இருதரப்பும் விவாதித்தன. அது மட்டுமின்றி ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொடுத்து அனுப்பிய ரகசிய கடிதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் வழங்கப்பட்டது. அதில் உள்ள விஷயம் என்ன என்பது ரகசியமாகவே உள்ளது. இதற்கிடையேதான் அமெரிக்கா, ஈரானுடனான அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானை காக்க ரஷ்யா உதவிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ரஷ்யா, ஈரான் இடையே ராணுவ படைபலத்தை ஒருங்கிணைத்து செயல்படுவது, கூட்டு பயிற்சி சார்ந்த ஒப்பந்தங்கள் உள்ளன. இதனால் இன்றைய தினம் நடக்கும் அமெரிக்கா, ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.